பாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நல்லவர் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனசுக்குள்ள, நம்முடைய சிந்தனைக்குள்ள நிறைய கேள்விகள் வரலாம். கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோமே, ஏன் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், ஏன் நிறைய இடையூறுகள், நிறைய சேதங்கள்லாம் கேட்குறோமே இந்த நாட்களில் நிறைய விஷயங்களை. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, நமக்கு அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மனுஷனுடைய வாழ்க்கையின் பிரச்சனை, மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற வறுமை, மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற தேவைகள், இவைகள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான தீர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையில் இயேசுநாதர் மனுஷனுக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். அதை குறித்த அறிவும் புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வரலன்னா, இப்படிப்பட்ட கர்த்தரை குறித்த சந்தேகமான கேள்விகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எழும்பும் பாருங்க. இதெல்லாம் நடப்பதுக்கு காரணம், தேவன் உண்டாக்கின அற்புதமான உலகத்துக்குள்ள மனுஷன் வந்து பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் செய்ய அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இன்னைக்கு எல்லாம் அந்த பாவத்தின் விளைவினாலே எல்லாமே தலைகளை மாறிச்சு பாருங்க. எல்லாம் முள்ளும் குறுக்கும் பிரச்சனையும் குழப்பங்களும் எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது. அதை இன்னைக்கு மனுஷன் மேற்கொள்வதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலனை கொடுக்குறாரு. இங்கே வந்து நம்ம வாசித்த வசனம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்குறாருன்னு வெறும் பொருளாதார கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்த்துடக்கூடாது. எல்லா காரியங்களையும், வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், தேவைகள், வறுமைகள், குழப்பங்கள், இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும் போது அந்த பலனை கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடைமுறைப்படுத்துகிறார் என்பதுதான் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பாருங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார், அதுதான் இங்கே வாசித்த வசனம் சொல்லுகிறது. எப்படி தேவன் ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை செய்கிறார், ஒரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம மேல கர்த்தர் போட்டு உடன்படிக்கையை காப்பாற்ற அவர், நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, என்ன இந்த சத்தியத்தை கேட்க உண்மை உள்ளவர்களாக மாறிடணும் வைங்க. ஆனால் இந்த உடன்படிக்கை அவர் செய்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார்ன்றது தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, இந்நாளில் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி. அப்போ இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதுக்கு, இந்த உடன்படிக்கை வேலை செய்வதுக்கு, இந்த எந்த உடன்படிக்கைனா பலனை கொடுக்குது பாருங்க. ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலைகளை மாற்ற, பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க, எல்லா மேன்மையும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பலனை மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் தாம் பலத்தினால வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் மேற்கொள்ள முடியாது பாருங்க. அதனால் ஆண்டவர் ஒரு பலனை கொடுக்குறார். அந்த பலனை கொடுப்பதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இப்போ சொல்கிறாரு, அந்த உடன்படிக்கையின் மூலமாய் உண்டாகிற பலன் வேலை செய்யணும்னா, ஆண்டவர் சொல்கிறார், அந்த உடன்படிக்கை வேலை செய்வதுக்கு சில முறைமைகளை நான் வைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு மெத்தடை கர்த்தர் வச்சிருப்பார். எல்லாவற்றையும் செய்வதுக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருப்பார். எத்தனை பேர் தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்தை இஷ்டம் போல செய்ய நம்மளை விட்டுற மாட்டார், சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த காரியம் எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில்ன்றதை உணர வச்சு அதற்கான வழிகளை, அதற்கான முறைமைகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்க. அதுதான் நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஏன்னா எப்படி உலகத்தில் இயங்குவதுக்கு ஏராளமான ஃபிசிக்கல் லாஸ், ஏன்னா நம்ம கண்ணில் தெரியல, நம்ம பார்க்குறோமோ பார்க்கலையோ, இன்றைக்கி நிறைய இந்த பூமியை ஆள்வதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்குது. காற்று ஏங்குறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. ஏன்னா இந்த பூமி ஒவ்வொரு பொருளும் அது வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரமாணம், இந்த பூ இருப்பு பிரமாணம், லா ஆஃப் கிராவிட்டி வந்து அது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிலனா கூட வேலை செய்யுது. அதனால்தான் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது பாருங்க.
அப்போ இந்த உலகம் இயங்குவதுக்கு எப்படி நிறைய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அது போல தேவன் ஒரு மனுஷனோடு அவர் செய்கிற உடன்படிக்கை இயங்குவதற்கான ஆவிக்குரிய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கார். அந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை தான் நம்ம கவனிக்கிறோம். எப்படி ஆண்டவர் இந்த விதைக்கிற ஒரு பிரமாணத்தையும் அறுவடை செய்கிற பிரமாணத்தையும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கையில் இந்த பிரமாணத்தில் விதைக்கிற பிரமாணம் 4 முறையை காண்பித்தேன். அறுவடை செய்கிறதுல 7 காரியங்களை கவனித்தோம். இன்னொரு காரியத்தை இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் நிறைவேறுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த செழிப்பை நம்ம வாழ்க்கையில் விரும்பி தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிற ஒரு பிரமாணம் இருக்கான். நல்லா கவனிக்கணும். அதை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதை குறித்த ஆசையே இல்லை, இதை குறித்த சிந்தனையே இல்லை. கர்த்தர் நம்மளை செழிப்படைய, நம்மளை நல்லா ஆக்குவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேலே நான் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணணும், செழிப்பாக்கணும். இந்த செழிப்பின் பிரமாணத்தை விரும்பி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, இது நிறைய நேரம் நம்ம செய்யறது இல்லை. ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சு, ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியெல்லாம் அவன் எப்படி சுகந்தரிப்பான்னு சொல்லி அவனோடு கர்த்தர் செய்து கொண்ட உடன்படிக்கையை சொல்கிறாரு. அந்த உடன்படிக்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு, எங்கேயோ இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு ஆண்டவர் அவனோட ஒரு உடன்படிக்கை செய்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து அவனை ஒரு பெரிய எப்படி சொல்லலாம், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா ஒரு பெரிய லேண்ட்லார்ட் ஆக்குறாரு. இந்த பூமியை அவனுக்கு சொந்தமாக கொடுக்கிறார். உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ன்றார். அப்படி ஒரு பெரிய லேண்ட்லார்ட் ஆக்குறார் அவனை. ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கும் போது அது சும்மா அவனும் கொடுக்கல, அவனை கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்து அவன் அந்த உடன்படிக்கையின் மூலமா வருகிற சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட. அதுதான் கலாத்தியரில் வாசிக்கிறோம் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லி இருக்கிறது, நமக்கு அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியதாய் மாறுவதற்காக கிறிஸ்து இயேசுவே நமக்காக வந்து ஜீவனை கொடுத்து என்ன செய்கிறார்னா, நம்மளை கொண்டு போய் தேவன் ஆபிரகாமோட, நம்முடைய முப்பிதாவாகிய ஆபிரகாமோட தேவன் செய்த உடன்படிக்கையில் கொண்டு போய் நம்மளை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் இணைக்கிறார். இப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் மேலே நம்ம கண்ணு வைக்கணும், நம்மளை ஆசீர்வதிப்பதில் தேவன் அக்கறையாக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆசீர்வாதமாக இருந்து தேவன் விரும்புகிற நிறைய நல்ல காரியங்களை நம் மூலமாய் செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த செழிப்பை நான் விரும்பி தெரிந்து கொள்ளணும். நிறைய பேர் விரும்பி தெரிந்து கொள்றதே இல்லை பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருந்தப்போ நாங்களாம் சர்ச்சில் வர எல்லாரையும் உட்காந்து அப்சர்வ் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ என் கூட இருந்த எல்லா பசங்களும் நாங்கள் பேசிக்கிறது, ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் கேட்டு நாங்கள் வளர்ந்தோம் பாருங்கள். அதனால் நாங்கள் என்ன நினைப்போம்னா, யாராவது ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ளே ஒரு நல்ல என்ன வியாபாரம் செய்கிற ஒரு முதலாளி வந்துட்டார்னு வைங்க, அவர் கொஞ்சம் நல்லா வராரு, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல எல்லாரையும் காட்டிலும் வித்தியாசமாக இருப்பார். அவர் சர்ச்சுக்குள்ளே வந்தாலும் அவரை பார்த்துட்டோன்னா நமக்குள்ளே என்ன தோணுன்னா, இவரெல்லாம் கண்டிப்பாக கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கையில், கண்டிப்பாக உலகம் மனுஷனாக தான் இருக்கணும். இவரை எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் எப்படி இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, இதெல்லாம் அப்போ இருந்துச்சு பாருங்க யோசனைகள். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு மனுஷனை கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதிக்கிறனால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதம் வருது. அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிறபடி உபயோகப்படுத்தினா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்களும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான விதத்தில் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த செழிப்பு உண்மையாகவே ஆசீர்வாதம் தானா இல்லை சாபமா? இந்த செழிப்பு நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும் பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு, யூ ஹேவ் டு டிசைர் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சூஸ் இட். இதை விரும்பாம இதை தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லாத யாருக்கிட்டையும் இது வரவும் வராது. இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கர்த்தர் நல்லவர் என்பதில் இந்த சத்தியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நம்ம விரும்பணும், இல்லை எஸ் நான் ஆண்டவருக்காக செழிப்பா இருக்கணும்,
கர்த்தருக்காக நான் ஐஸ்வர்யமானா இருக்கணும். கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தர் எனக்கு அவர் பலனை கொடுக்குற அந்த உடன்படிக்கை எனக்கு வேலை செய்யணும். அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல முன்னேற்றமான நிலையையும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களை என்னை கொண்டு கர்த்தர் நிறைய காரியங்களை செய்வதுக்கு அவருடைய வேலையும் அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய சுவிசேஷத்தின் காரியங்களுக்கும் கர்த்தர் என்ன பயன்படுத்த வேண்டும். நான் ஆகவே கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்ன்ற ஆசை உள்ளத்தில் வரலன்னா நான் சொல்கிறேன், எந்த காரியத்திலும் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம காரியங்களை செய்கிறவங்களாக இருக்க மாட்டோம். கர்த்தருக்காக சுவாரஸ்யமாக எல்லா காரியங்களையும் செய்யணும். இந்த காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அப்போது ஆசீர்வாதம், இந்த செழிப்பு நல்ல ஆசீர்வாதமா இல்லை இந்த செழிப்பு இந்த ஆசீர்வாதம் கொண்டு வர்றது இது சாபமானதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும்னா வேதம் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் அது கொடுக்குது பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நம்ம எல்லாரும் தெரியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன பண்ணுவதில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறான் பிசாசு தான் கொடுக்குறான் ஐஸ்வர்யம் அப்படின்ட்டு. பிசாசு தான் என்ன ஐஸ்வர்யத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறானா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா ஐஸ்வர்யம்னா அது பிசாசுகிட்ட இருந்து வர்றது. நல்லா கவனிங்க. சிலருக்கு என்னன்னா ஐஸ்வர்யம் பொருளாதாரம் இதெல்லாம் வந்தால் ஒரு மனுஷனை கெடுத்துரும். கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது அந்த ஆசீர்வாதம் மனுஷனை கெடுக்காது. தான் வேதம் சொல்ல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது என்ன பண்ணாது, வேதனை உண்டாக்காது. அது தேவனிடத்திலிருந்து வருது. தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். தேவன் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலிருந்து நான் நிறைய கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இதை குறித்து யோசிக்காத ஒரு மனுஷங்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அந்த பணமே அவனுக்கு ஆசையை உண்டாக்கி பண ஆசை அவனுக்கு எல்லா தீமையும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது. யோபுவை குறித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிசாசு எல்லாரையும் நோட்டம் விடுற மாதிரி யோபையும் நோட்டம் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நோட்டம் விட்டு பார்க்குற இடம்லாம் அவனு தான் இருக்குது. இந்த இடம் அவன் தான் இருக்குது, இந்த ஆடு அவன் தான் இருக்குது, இந்த மாடு அவன் தான் இருக்குது, இந்த ஒட்டகம் அவன் தான் இருக்கு, எல்லாமே பார்க்குற திசையெல்லாம் அவன் தான் இருக்குப்பா. அவன் போய் ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறான் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமோ 11ஆம் வசனம் கவனிச்சுன்னா அவன் போய் சொல்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறனால எந்த பக்கம் பார்த்தாலும் அவனுடைய ஆசீர்வாதம் நீர் கொடுத்ததா இருக்கு. ஏன்னா தேவன் அவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அவனை ஒரு உத்தமனாய் ஆண்டவனை பார்க்கிறாரு. அவனை போல ஒருவனும் இல்லைன்றாரு. அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. எல்லா செல்வத்தையும் வைத்து எல்லா நன்மையும் வச்சிருந்த அவனை குறித்து ஆண்டவர் பிசாசு கிட்ட என்ன சொல்றாருன்னா அவனை போல ஒருத்தனும் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தேவனுடைய விருப்பத்தையும் தேவனை மேல் கண்ணோட்டம் உள்ளவனாய் அவன் இருந்திருப்பான்றது யோசிச்சு பாருங்க. அவனுடைய முன்னிலையும் ஆண்டவரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவனுடைய பின்னிலையிலும் கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதிச்சார். சில பிரச்சனைகள் சில சோதனைகள் ஆசீர்வாதம் அவனை விட்டு போகக்கூடிய நேரங்கள் வந்த போதும் தேவனை மறுதலிக்காம தேவன் மேல நம்பிக்கை உள்ளவனாய் அவன் இருந்ததினாலே வேதம் சொல்லுகிறது அவன் முன்னிலையை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலை இரட்டத்தனையாய் கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தான். யோபு 42 12ஆம் வசனத்தில் கவனிச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். அவன் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறாரு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னா 12,000 ஒட்டகங்கள் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி அவனை ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கோம். இந்த ஆசீர்வாதம்லாம் படிக்கும் போது இப்படி யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஒருத்தங்கிட்ட எவ்வளோ ஆடு மாடுகள் கழுதை எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில். அதுதான் பெரிய சொத்துக்கு அடையாளம் பாருங்க. கர்த்தர் சொல்ற அவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்ற பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. யோபு 42:12 வாசிப்போமா. கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலையை ஆசீர்வதித்தார். 12,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 எருகளும் 1000 கழுதையும் அவனுக்கு. நல்லா கவனிங்க. இப்போ வாஸ்த எண்ணிக்கை இருக்குல்ல, வாஸ்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க. அங்கே என்ன போட்டிருக்கு, எத்தனை ஆடா, 12,000 ஆடு. யோசிச்சுமா 12,000 ஆடை ஒரு இடத்துல வச்சா எவ்வளோ பெரிய இடமா இருக்கும் அது. யோசிச்சுருக்கீங்களா? அப்படி என்ன ஒரு ஒட்டகத்தை வைக்கிறதுக்கே எவ்வளோ இடம் தேவை. 6,000 ஒட்டகம் வச்சுருந்தாங்களா? யோசிச்சு 6,000 ஒட்டகத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறத விரும்புகிறார்.
நிறைய நேரம் நமக்கு அந்த கண்ணோட்டமே இருக்கிறது இல்லை. நம்ம பார்த்து வந்தோமா, நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சோமா, மாசமான சம்பளம் வந்துச்சா, அதுக்கு உண்டான காரியங்களை பார்த்தோமா, நான் உண்டு என் வீடு உண்டு. கர்த்தர் சொல்ற நீ உண்டு உன் வீடு உண்டுன்னு இருக்கிறதுக்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளலை, உன்னை எனக்காக நான் தெரிந்து கொள்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு பாருங்க. அவருக்காக வாழ்ற சந்ததியா, அவருக்காக வாழ்ற குடும்பமா, அவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் என்ன சோதனைகள் என்ன சவால் வந்தாலும் நம்ம நம்பணும், என்னோட கர்த்தர் செஞ்சிருக்கிற உடன்படிக்கை வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மோட கர்த்தர் செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன பண்ணும்? கண்டிப்பாக வேலை செய்யும். அதுக்கு தான் இதை மாதிரி காட்டுறாரு பாருங்க. எப்படி அவனுக்கு இவ்வளோ காரியத்தை கொடுத்து, அப்போ எவ்வளோ பெரிய இடம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த வசனத்தை வாசித்து என் மனசில் இப்படி தான் பட்டுச்சு. 12,000 ஆடா, அடையங்கப்பா, ஒரு 100 ஆடை வச்சிருக்கிறவனை பார்த்தாலே எவ்வளோ பெரிய இடம் தேவை, அவன் அதை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ ஆள்களை வைக்க வேண்டியதாக இருக்குது. 12,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1000 கழுதை. ஒரு கழுதை சத்தம் போடுறதே பெரிய சத்தமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, 1000 கழுதை ஒரு இடத்துல இருந்து சத்தம் போடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய இடத்த ஆண்டவர் அவனுடைய முன்னிலையை பாக்கிலும் பின்னிலையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஏன் கண்டவனை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் யோபு ஏன்னா யோபு கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் தன் வழிகளெல்லாம் அவன் உத்தமனாய் நடக்கிறவனாய் கர்த்தருக்கு முன்பாக காண்பேன். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி கர்த்தர் சொல்கிற காரியங்களை செய்வதற்காக இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. இது இந்த நன்மைகளை எனக்கு கொடுப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருந்து நாங்கள் குடும்பமாக எங்கள் குடும்பம் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போகிறதுக்காக இல்லை. எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா என் மூலமாக பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கும். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கும் வேலை செய்யும். நம்ம நினைக்கக்கூடாது நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம், நான் ஒரு சாதாரண ஆள். கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை சாதாரணமாக பார்க்கல, பிசாசு தான் உங்களை சாதாரணமாக பார்க்கக்கூடிய எண்ணங்களாக அவங்களுக்கு கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை உன் மூலமாய் பல காரியங்களை கர்த்தர் செய். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்ய வைத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாரு? நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் தப்பு கிடையாது. ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவசியமானது. அந்த ஆசீர்வாதத்தை தனக்கென்று வைத்துக் கொள்ளாம, நான் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு இதெல்லாம் எனக்கு அவசியமாய் தேவை என்பதை எண்ணி இருக்கிற ஒரு உள்ளம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுப்பாரு. இந்த எண்ணங்களில் தவறாயிடுச்சுன்னா கர்த்தர் வச்சிருக்கிற எதற்காக கொடுக்குறாரு, ஏன் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரியாம இஷ்டம் போல வாழ்கிற ஒரு நிலை வரும். நான் சொல்கிறேன், இருக்கிற நன்மையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்து போகிற காரியங்களை தான் நம்ம செய்கிறோம். பாருங்க, கவனிச்சு பாருங்க. இது யோபு ஒரு சாட்சியாக இங்கே ஆண்டவர் காட்டுறாரு. எப்படி அவனுடைய முன்னிலையிலும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, பின்னிலையிலும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தேவன் கொடுக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதம் யார் தான் கொடுக்குறா? என்ன யாராக கொடுக்குறாங்களா? உங்கள் மாமா மச்சான் யாருன்னா எடுத்து உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்களா? கிடையாது. கர்த்தர் தான் கொடுப்பார் ஒரு மனுஷனுக்கு. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய வழிகளை வச்சிருக்கிறார். சில நேரம் சில மனிதர்களை உபயோகப்படுத்துவார், சில நேரம் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார், சில நேரம் சில கம்பெனியில் உங்களுக்கு ஆண்டவர் பல வழிகளை தரப்பார். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆனால் ஏராளமான வழிகளை உபயோகப்படுத்தி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல கவனமாக இருக்கிறார். 2 நாளாகமத்தில் நீங்கள் 31ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியாவுடைய தகப்பன் அவன் இருந்த காலத்தில், ராஜாவாக இருந்து நடத்தின காலத்தில் ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போய் ஆசாரியெல்லாம் ஆசாரியத்துவத்தின் வேலையை விட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை ஜனங்க விட்டுட்டு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் விட்டுட்டு, தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டி, தேவனுடைய காரியங்களை இன்வால்வ் ஆக வேண்டிய எந்த காரியத்திலும் இன்வால்வ் ஆகாம எல்லாம் பின்மாற்றம் அடைந்து அவன் தான் வேலைக்கு தான் வயலுக்கு போயிட்டான் வேலையை செய்ய. ஒருத்தனும் கர்த்தரை தேடி வரல, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கல. என்ன நடந்துச்சு பாருங்க, எல்லா சீர்கேடும் அந்த காலத்தில் உண்டு. அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவாக மாறி இதெல்லாம் அறிந்து கர்த்தருடைய வேதத்தையும் கர்த்தருடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வழிகளையும் முன்ன கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டி சரி செப்பன் எடுக்கிறான். அவன் ரெஸ்டோர் பண்றான் எல்லாத்தையும். எதெல்லாம் ஆசீர்வாதம் போச்சுன்றதை கண்டுபிடிச்சி
ஆசீர்வாதம் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? தேசம் ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்னு இந்த எசேக்கியா ராஜா ஆசாரியன் வந்து சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். 2 நாளாகமத்தில் அங்கே பாருங்க என்ன சொல்லி, ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திரும்பி வரும்போது, இந்த சத்தியத்துக்கு நேராக திரும்பி வரும்போது என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை கர்த்தர் குவிச்சு கொடுக்குறாருன்றத கொஞ்சம் கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்து, ஆசாரியர்கள் வந்து ஆசாரியத்துவ வேலையை செய்ய, ஜனங்கள் எல்லாம் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வேலைகளை செய்ய, கர்த்தருக்கு என்று கொடுக்கிற காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்த போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. வாசிப்போமா? 2 நாளாகமோ 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிறது, சாத்தோனின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதம் இருக்கிறது என்றான். நல்லா கவனித்து பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய வழிகளை ஜனங்க மறுபடியும் கை கொள்ள, மறுபடியும் ஆசாரியர்களை கொண்டு வந்து வேத வசனங்களை வாசித்து, ஜனங்களை தேவன் போதிக்கிற அவருடைய வசனத்துக்கு நேராக நடத்த ஆரம்பித்த போது இந்த உடன்படிக்கைக்கு நேராக திருப்பியும் கொண்டு வரான். நல்லா கவனிங்க. நிறைய ஜனங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, தேவன் வைத்து இந்த உடன்படிக்கையை விட்டு பின்வாங்கி போய், ஜனங்க மாத்திரம் ஆசாரியும் பின்வாங்கி போயிட்டான். போய் எல்லாம் அவன் தன் வேலைக்கு போயிட்டான் பாருங்க, தன் உலக வேலைக்கு போயிட்டான். அவனெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்து ஆண்டவருடைய வசனத்தை அவங்க வாசித்து, அந்த வசனம் சொல்கிறபடி தேவன் அவங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய அந்த முறைமைக்குள்ளே கொண்டு வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு மீதம் இருந்துச்சா, ஏன்னா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததினால். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினாலே இந்த திரட்சியான அம்பாரம் மீதம் இருக்கிற திரட்சியான அம்பாரம். நல்லா கவனிப்பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே. ஒரு மனுஷன் பின்வாங்கி போகிறானா, அவன் கர்த்தருடைய வேலையை செய்ய மாட்டான், கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய மாட்டான், கர்த்தரை குறித்து யோசிக்க மாட்டான். பின்வாங்கி போகிறவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதில்லை. நல்ல கவனிங்கள். ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பி வந்து சபைக்கு வந்து சபைக்குள்ள ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, நல்ல கவனிங்கள், ஏன் சபை ரொம்ப முக்கியம்? ஏன்னா இந்த சபைக்குள்ள வரும்போது தான் நான் எதுலலாம் ரெஸ்டோர் ஆகணும், எதுலலாம் கர்த்தர் என்னை மறுபடியும் சீரமைக்க விரும்புகிறாருன்றத கர்த்தர் ஆலயத்தில் நமக்கு போதிக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி போதிக்கிறாரா ஆண்டவர்? எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நன்மையை இழந்திருக்கிறேன், அதெல்லாம் எப்படி நான் திருப்பிக் கொள்றது என்கிற சத்தியங்களை ஆண்டவர் ஆலயத்தில் போதிக்கிறார் பாருங்க. இந்த போதனைகளுக்கு கேட்க தான் நம்ம வந்து எதெல்லாம் திருப்பி நம்மளை ரெஸ்டோர் பண்ணணும், எந்தெந்த காரியம் இன்னும் கர்த்தருக்கான என்னெல்லாம் செய்யணும். ஆண்டவரே, நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வச்சு நான் உமக்கு என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, செய்ய தவறுனதெல்லாம் செய்ய விரும்புகிறேன். அப்படின்னா நான் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன். திரட்சியான அம்பாரம் மீதியும் இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்வோம். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வைப்பாராம். நல்லா கவனிச்சு பாருங்க. சும்மா ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வந்து சும்மா நீ எப்படி வேணா இரு, நீ எப்படி வேணா வாழலாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த சத்தியம் கிடையாது. இங்கே ஆண்டவர் வழியை உடன்படிக்கை வேலை செய்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, அந்த உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குற உடன்படிக்கை வேலை செய்யணும்னா முதல்ல ஐஸ்வர்யத்தை விரும்பி தெரிந்து கொள். ஐஸ்வர்யம் நல்லதா? கண்டிப்பாக நல்லது. ஏன் நல்லது? கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா திரட்சியும் எல்லா நிறைவையும் கர்த்தர் உண்டு பண்ணுறாரு. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளை கெடுக்கவே கெடுக்காது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? கெடுக்கவே கெடுக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எதற்காக உபயோகப்படுத்தணும் எல்லாம் எனக்கு சொல்லுவார். அதை நான் செய்கிற ஒரு நிலையில் நான் இன்வால்வ்டாக செய்வேன். ஆண்டவருக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்குற எல்லா நன்மையும் இஷ்டப்பட்டு அதில் நான் ஆண்டவரை நீ சொல்கிறபடி செய்கிறேன். இதான் செஞ்சாங்க ஜனங்க.
மறுபடியும் இன்வால்வ் ஆனாங்க, சபைக்கு வந்தாங்க. எல்லாம் சபையில் வந்து சபையினுடைய காரியங்களை இன்வால்வ் ஆகி கர்த்தருக்கு காணிக்கையை கொடுத்து ஆசாரியர்கள் ஆசாரியத்துவ வேலையை செய்ய ஆரம்பித்த போது இப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. இந்த உடன்படிக்கை மறுபடியும் வேலை செய்யும் போது திரட்சியை பார்க்குறாங்க. என்ன சாப்பிட்டு மீதம் எடுக்கிறதப்பா, மிச்சம் வருது. இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் மிச்சமே இல்லையே, தட்டுப்பாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மிச்சம் வருது, எல்லா நிறைவையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒன்றும் குறைவை கொண்டு வராது, நிறைவை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்கள், நான் சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை, இந்த செழிப்பை விரும்பி தெரிந்து கொள்ளணும். இந்த செழிப்பு நல்லதா, உண்மையால் இந்த செழிப்பு ஆசீர்வாதம் தானா இல்லை சாபத்துக்கு நேரம் நடத்துதா? நான் சொல்கிறேன், இந்த செழிப்பு கர்த்தர் கொடுக்குற செழிப்பு நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது? பாருங்கள், தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசிக்கணும் விரும்புகிறாங்க. பாருங்கள், உபாகமம் 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிற, இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன காரியங்கள்லாம் சொல்கிறாரு பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போமா? இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள், ஆனால் அப்பொழுது உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை கிருபையும் உண்டாக கடவுது. நல்லா உனக்கு என்ன சொல்ற பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் உனக்கு வேலை செய்யுன்றார். கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு கை கொண்டு நீ செயல்படுவானா இந்த உடன்படிக்கை வேலை செய்யுன்றார். வேலை செய்யும் போது பாருங்க 13ஆம் வசனம், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளையும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுங்களுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடி இருப்பதில்லை. கரெக்டாக சொல்றாரு பாருங்க. இந்த தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு கை கொண்டு கீழ்ப்படிஞ்சா உடன்படிக்கை வேலை செய்யும் போது எல்லாம் கனி கொடுக்கும், எல்லாம் பலன் கொடுக்கும். அதான் வாஸ்தவம். உங்களுக்கு எப்படி கர்த்தர் சொல்றத கேட்டு திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தங்களை ரெஸ்டோர் பண்ணி சீரமைத்த போது, கர்த்தர் ஆசீர்வதித்த போது எல்லாமே அவங்களுக்கு மீதமும் ஆசீர்வாதத்தின் நிறைவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறார் பாருங்க. அதே உபாகமத்தில் 11ஆம் அதிகாரம், உபாகம் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். எப்படி தெரிந்து கொள்வது? இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தர் நம்ம கொடுக்குற செழிப்பை அதுக்கு எதிராக பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, அப்படிலாம் எதிராக பேசக்கூடாது பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மளை செழிப்பாக்க விரும்புகிறாருன்னா அந்த உடன்படிக்கை வேலை செய்ய நான் என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தெரிந்து கொள்ள? வாசிப்போமா? 26ஆம் வசனம், உபாகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், ஆனால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழிகளை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். நல்ல கவனிங்க, என்ன சொல்றார் பாருங்க. ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டா நான் உனக்கு கொடுக்குற காரியங்களை நீ கை கொள்ளுவ, தெரிந்து கொள்ளுவ. இதில் நீ கவனிச்சிங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே யாக்கோபு ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினான் பாருங்க. ஏசா ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தலை, விரும்பாமல் இல்லை. அவனுக்கு விருப்பம் இருந்துச்சு, அதுதானே வந்து அப்பாட்ட கேட்குறான் ஆசீர்வாதத்தை. ஆனால் ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தலை.
அலட்சியப்படுத்தினான். ஆசீர்வாதம் என்ன பெருசா அப்படின்னா தெரிந்து கொள்ளணும் பாருங்க. அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். இங்கே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில் இன்னொரு முறைமை வச்சுருக்காரு. அந்த முறைமை என்னன்னா, செழிப்பை விரும்பி நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கணும் பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அங்கே பாருங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை கவனிப்போமா? 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் நம்ம வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவனை ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஸ்திரபுத்த பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. ஒரு நேரம் ஏசா போய் வேட்டையாட்டு வராரு, ஒன்றும் கிடைக்கல, பயங்கர டயர்டாக வராரு. வந்தால் இங்கே யாக்கோபு கூழு காய்ச்சிட்டுக்கிறான். வந்தவனு நல்ல மனம் மணக்குது. வந்து அவன் கேட்குறான் தம்பியை பார்த்து, பசிக்குதுடா குடுறா அப்படின்னோடனே அவன் பாருங்க எவ்வளோ விவரமானவன். அவன் சொல்கிறான், நீ உன் சேஸ்திரபுத்த பாகத்தை கொடு ஃபஸ்ட்டு, எனக்கு முன்னாடி பிறந்துட்டல, அதனால் முதல் பிறந்த உரிமை. ஏன்னா அந்த நீங்கள் யூத வழக்கத்தில் கவனிச்சிங்கன்னா, வீட்டில் முதல் பிறந்த பிள்ளைக்கு எப்போவுமே சொத்தை பறிக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்குற பாகத்தை காட்டிலும் ரெட்டத்தனையாக கொடுப்பாங்களாம். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸ்ஸிங் வந்து மூத்த பையனுக்கு போய் சேரும். அதுதான் எல்லா வீட்லேயும் மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அது இன்னைக்கு இல்லை, அன்னிலேருந்தே தொடர் இருக்குது. ஏன்னா 2 டபுள் போர்ஷனை கொடுப்பாங்க. அதனால் இந்த யாக்கோபுக்கு ஒரு யோசனை, இவங்ககிட்ட இருந்து இதை வாங்கிறதுக்கு இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் பெருசாகவே தெரியல, ஏன்னா ஆனால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால வந்தான் பாருங்க, கேட்குறான், கொஞ்சம் கூழ் கொடுறா, பசிக்குது, நான் சாப்பிடலாம் செத்துருவேன் அப்படின்றான். என்ன மாதிரி வார்த்தையை வருது பாருங்க வாயை திறந்து. ஏன்னா இவன் யாருடைய பிள்ளை? ஆபிரகாம். இவன் தாத்தா ஆபிரகாம், இவங்க அப்பா ஈசாக்கு, கர்த்தரின் உடன்படிக்கை பெற்ற ஏன்னா தேவ மனுஷன், தேவ பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையை பாருங்க. என்ன பேசுகிறான்? நீ இப்போ சாப்பிட்றது கொடுக்கலன்னா, அந்த கூழை கொடுக்கல, நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்றான். இப்போ அவன் சொல்கிறான், நீ சாகாமல் இருக்கணும்னா, உனக்கு கூழ் வேணும்னா நீ என்ன பண்ணு, பிறப்புரிமையை எனக்கு கொடுத்துரு, முதல் சேஸ்திரபுத்த பாகத்தை எனக்கு கொடு, ஃபர்ஸ்ட் பர்த் ரைட்டை நான் தான் மூத்தவன்றதை எனக்கு கொடு அப்படின்றான். அப்போ கவனிச்சு பாருங்க, இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நானே சாக கிடக்கிறேன், இப்போ என்ன பெரிய சேஸ்திரபுத்திர பாகம், அது என்ன பெரிய விஷயம்? சூஸ் பண்ணல, அவன் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணலை. இந்த செழிப்பை தேவன் அவனுக்கு மேலே வச்சிருக்கிறதா அவன் விரும்பலை பாருங்க, நிராகரிக்கிறான். he was rejecting, he was neglecting. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களும் இந்த சம்பவத்தை போல நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் பல விதங்களில் வாழ்க்கையின் சூழ்நிலையில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு நேராக ஆசீர்வாதத்தின் சத்தியத்தின் வழியை சொல்லும் போது மனதுக்குள்ள அதை ரிஜெக்ட் பண்ணி, எனக்கெல்லாம் நடக்காது, எனக்கெல்லாம் எப்படி ஆகும், நான்லாம் எப்படி ஆசீர்வாதமாக மாற போகிறேன், இப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணுவான். நான் சொல்கிறேன், அலட்சியப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்ல, எச்சரிக்கையாக இருங்க, ஏசாவை பார்த்துக்கோ, எச்சரிக்கையாக இரு. அவன் சொல்கிறான், என்ன அந்த ஒரு கூழை குடிச்சிட்டு அவன் சேஸ்திரபுத்த பாகத்தை விற்றான் பாருங்க. அவனை எப்படி ஆண்டவர் சொல்ல பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் அவனை என்ன எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகுது. 16ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஸ்திரபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீரு கெட்டவனாகவும் இராதவன். சீரு கெட்டவன். கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்திருக்கிற உரிமையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை ஒரு மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெறாம நிராகரிக்கிறேன்னா, அதை குறிச்ச கேர்லெஸ்ஸா, அதை குறிச்ச அக்கறை இல்லாம இருப்பேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு சீர்கட்டவனா இருப்ப நீ அப்படின்றாரு. ஏசாவை பார்த்து அப்படித்தானே கேட்கிறாரு, எவ்வளவு சீர்கட்டவனா இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுத்து வச்சிருந்தோம், அதை குறிச்ச சிந்தனை இல்லாம இருந்ததுனால வித்து போட்டான். வித்து போட்ட பிறகு இப்போ அவருக்கு அப்போ தெரியல. இப்போ ஈசாக்கு வயதாகி சாகிற நிலையில் இருக்கிறனால ஈசாக்கு சொல்கிறாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? நல்ல சமைச்சு நல்ல வேட்டையாடிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடு, அப்படி நான் உன்னை சாப்பிட்டு என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஏசா கிட்ட சொல்கிறாரு. தாப்பம் போய் ஏசாட்ட சொல்கிறாரு. இதை என்ன ரெபேக்கா கேட்டுட்டு அவள் பார்க்குறா, எப்படி யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. உடனே பிளான் பண்ணுறாங்க ஆசீர்வாதத்தை. ஏன்னா வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, ஆனால் நம்ம அப்படி யாரும் செய்ய போகிறதில்ல.
ஆனால் கத்தர் வச்சுருக்கிற வழியில் நம்ம அதை பெறுறதுக்கான பாதைகள் நம்ம நடத்துகிறோம் பாருங்கள். இவன் என்ன பண்ணால் உடனே யாக்கோபை கூப்பிட்டு என்ன நல்ல புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செஞ்சு நல்ல வாசனையாக வகையாக நல்லா செஞ்சு கொடுத்துருப்பான். என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. நம்ம ஊர்லாம் பிரியாணி கொடுத்துருப்போம். அந்த காலத்தில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. என்ன மாதிரி பண்ணாங்க, சுட்டக்கறி கொடுத்தாங்களோ என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. கொடுத்துட்டு அவனை நல்லா உடுத்தி ரெடி பண்ணி கொண்டு போய் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து அப்பா சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுவார், அப்பா அவனை ஆசீர்வதிப்பார். இவனும் போனான் பாருங்க. போய் தன்னுடைய தாய் சொன்னபடியே போனான். அந்த ஏசா உடம்பெல்லாம் அவனுக்கு முடியாக இருக்கும் பாருங்க. என்ன பண்ணாலும் தெரில. ரெபெக்கா ஏதாவது ஒரு துணியை போட்டு ரெடி பண்ணி உடம்பெல்லாம் கை வச்சு தடவுனா அவர் கண்ணு கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் மங்கி போயிடுச்சு கண்ணெல்லாம். அதனால் அப்படியே கை வச்சு தடவுனா அப்படியே முடி இருக்கிற மாதிரி ஏசாக்கு இருக்கிற அந்த சரீர சாயலை போலவே எல்லாத்தையும் உண்டாக்கி ரெடி பண்ணி கொடுத்து உள்ளே அனுப்புனா போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே ஈசாக்கு நல்ல ருசியாக சாப்பிட்டு கேட்குறாரு, மானே எப்படி பிடிச்ச கேட்டிருப்பாரு. எங்கே பிடிச்ச, இது ரொம்ப வித்தியாசமாகுது, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட மாதிரியே இல்லையே, ரொம்ப வித்தியாசமாகுது, அற்புதமான வேட்டையாடி இருக்கிறிய அப்படின்னு கேட்டவுடனே யாக்கோபு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு பேசியிருப்பான் பாருங்க. பேசினோடனே ஈசா கொஞ்சம் சுதாரிக்கிறாரு. குரல் யாக்கோபு மாதிரி இருக்கே. தொட்டு பார்க்குறான். உடனே தொட்டு பார்த்தோம், இல்லை தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்கிற, ஆனால் பேசுகிற குரல் பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறான் பாருங்க யாக்கோபை. சரளமாக ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் வாரி யாக்கோபு மேலே கொடுத்துட்டார். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு யார் வரா, ஏசா வராரு, தூக்கிட்டு வர்றாரு. அவரு வேட்டையாடிட்டு தூக்கிட்டு வர்றாரு. வந்தா கேட்குறான், ஈசா கேட்குறான், நான் ஆசீர்வதிச்சிட்டேனே, நீ யாரு? நான் தான்ப்பா ஏசா, ஆனால் என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் போது யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேனே. நல்ல கவனிங்கள், ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தாமல் தெரிந்து கொள்வதுக்கு நம்ம அஜாக்கிரதையாக இருப்போம்னா இந்த ஏசா ஒரு சரியான சாப்பாடு ராமனாக இருந்துருவான் போல. சாப்பாடு ராமனாக இருந்தனால தன் சேஸ்திர போகத்தை பார்த்தே வித்துட்டான் பாருங்க. அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ரிக்ரெட் பண்ணுறான். எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருந்த காலத்தில் அவனுக்கு இருந்த ஸ்லாக்கியத்தை அவன் நெக்லைட் பண்ணதினால கவனிச்சு பாருங்க, அவன் பெற்று வாழ வேண்டிய கால சூழலில் ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு நிலைக்கு போனான். அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 12:17 சொல்லியிருக்கிறது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு கவலைப்படுறானா? நான் கேட்குறேன், இந்த கண்ணீரும் இந்த கவலை முன்னாடி பட்டிருக்க வேண்டியது தானே? கொஞ்சம் முன்னாடி யோசித்திருந்தானா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுருக்க மாட்டான். இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு முக்கியத்துவம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதினாலே எங்கே பெற்று வாழ வேண்டிய நேரத்தில் கிடைக்காம போகும்போது அவன் தவிக்கிறான், கண்ணீர் விடுறான், கவலைப்படுறான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக வாயை திறந்து நெகட்டிவாக பேசுகிறவங்களா நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தருடைய உடன்படிக்கை என் மேலே இருக்குது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பலனை ஒவ்வொரு நாள் எனக்கு கொடுக்குறாரு. எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போனாலும் சூழ்நிலைகளை ஜெயிப்பதுக்கான ஒரு பலனை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணுறார். அந்த பலனை வைத்து நான் செய்ய வேண்டிய வேலை, நான் முன்னேற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறி வெற்றி அடைய தேவன் என் பட்சத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்ததுனா அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. வெறுங்கையாக போகிறான், பல ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரான். நல்லா நீங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினால் நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லா எதிர்ப்பை தாண்டியும் உங்களை வெற்றிகரமாய் கர்த்தர் முன்னேறி கொண்டு வர கர்த்தர் வல்லவராயிரு. அந்த ஆசீர்வாதம் வரும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெறது கர்த்தர் சொல்கிற வழியில் நீங்கள் நடந்து செல்லுவீங்கன்னா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க. திரட்சியான அம்பாரத்தை மீதம் எடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சம்பாத்தியத்தில், உங்களுடைய
குடும்ப காரியங்களில், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களிலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி திரட்சியான அம்பாரத்தை எடுக்கக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் கர்த்தருடைய செழிப்பை நான் விரும்புகிறேன், அதை நான் தெரிந்து கொள்வேன் என்கிற இந்த ஒரு உள்ளத்தில் இந்த ஒரு விருப்பம் இருக்குன்னா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. உங்களை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற. அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் நிறைவேற்ற விரும்பினார், அந்த காரியங்கள்லாம் நிறைவேற்ற அவனை கொண்டு போய் பல தேசங்கள், பல யுத்தங்களை சந்தித்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறார். அதே ஆண்டவர் உங்கள் கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு உங்கள் மூலமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்த. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை விரும்பி பாருங்கள், விரும்பி தெரிந்து கொண்டு பாருங்கள். சொல்கிறார், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கிறேன், சாபத்தையும் வச்சுருக்கிறேன். எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் தெரிந்து, என் குடும்பத்துக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கைக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் வேலையில் உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், என் படிப்பில் உம்முடைய ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு ஏவாயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே எனக்கு ஆண்டவரே நடப்பதில்லை. உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லா தயவையும் எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கர்த்தருடைய செழிப்பை விரும்பி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னை கெடுக்காது, அது வேதனையை கொண்டு வராது, அது என்னை மென்மேலும் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை இந்த உலகத்தில் என்ன கர்த்தர் எங்கெல்லாம் வைக்கிறார், இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வேலைகளை செய்ய, என் குடும்பத்தில் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்ய கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உதவும், கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னை மேன்மைப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறவன் நம்ம இடத்துல எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியங்களை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்து தியானிங்க, ஒவ்வொரு நாளும் அதை விரும்புங்க. ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு எதிரான சூழ்நிலையில் இருந்தால் அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக ஆசீர்வாதத்துக்கு எதிரான நிறைய காரியங்கள் இருக்கலாம், அதை பார்க்கக்கூடாது. இல்லை, இந்த எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்ய, நன்மைகளை உண்டாக்கும், பிரச்சனைகளை மாற்றும், ஒரு நல்ல தீர்வுகளை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார் என்கிற நம்பிக்கை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன்? எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க நல்ல வாயை திறந்து நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் வாழ்க்கையின் மேலே வேணும், என் கையின் பிரயாசத்தில் எனக்கு வேணும். ஆண்டவரே ஏசா அந்த ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தலை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தை அவன் முக்கியப்படுத்தாததுனா அலட்சியப்படுத்தினான். நல்ல வேதம் அப்படி தான் சொல்லுது, அதை அவன் அலட்சியப்படுத்தினான். இங்கே இருக்கிற நம்ம யாரும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, அதுக்கு எதிராக பேசக்கூடாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், எனக்கு எல்லாம் முன்னேற்றத்தை தரும். வயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் தான் என் குடும்பத்துக்கு எல்லா முன்னேற்றத்தையும், என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தையும், என் வேலை ஸ்தலத்தில் முன்னேற்றத்தையும், ஆண்டவரே எங்கள் உறவில் நல்ல முன்னேற்றமான சமாதானமான ஆண்டவரே காரியங்களெல்லாம் நடப்பிக்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வேதனையை ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டார். எல்லா வேதனைகளையும் மாற்றுகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. எங்கள் அன்பின் தேவனே, இந்த அற்புதமான ராத்திரி நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்பி தெரிந்து கொள்ளணும். நிறைய ஆண்டவரே கிறிஸ்தவ மக்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறதும் இல்லை, தெரிந்து கொள்றதும் இல்லை. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறியும் போது எங்களை ஆசீர்வதிக்கிறதுல நீர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறீர். நாங்கள் மறுபடியும் உம்முடைய வழிக்கு திரும்பி வரும்போது எங்களை ஆசீர்வதிப்பதில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சாப்பிட்டு திருப்தி அடைய ஆண்டவரே, திரளான அம்பாரமாய் நாங்கள் மீதம் எடுக்க நீர் உம்முடைய ஜனத்துக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே. ஜனத்தின் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்ட போது எல்லா காரியங்களும் உற்பத்தி ஆகுது. எங்கேயும் ஆண்டவரை உற்பத்தி இல்லாமல் இல்லை, பலன் இல்லாத ஒரு நிலை இல்லை, பலன் இல்லாத காரியங்களையும் பலன் உள்ளதாய் மாற்றுகிறீரே. அப்படிப்பட்ட தேவ நன்மையும் தேவ ஆசீர்வாதமும் ஆண்டவரை மலடி ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கே.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும். கனி கொடுக்கிறவர்களாய் தேவ ஆசீர்வாதத்தை விரும்பும் போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா, உற்பத்தி செய்கிற ஒரு கருவாய், ஒரு கர்ப்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். எங்கள் நல்ல தேவனே, இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். அதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது எங்க இஷ்டத்தின்படி அல்ல, எங்க வழியின்படி அல்ல, நீர் வைத்திருக்கிற வழியின்படி நாங்கள் விரும்பி அதை நாங்கள் தெரிந்து கொள்கிறதுனால நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களை ஒருபோதும் கெடுதியான விதத்தில் கொண்டு போகாது. எங்கள் வாழ்க்கையை நீர் விரும்புகிற நல்ல முன்னேற்றமான பாதையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவான விதத்தில் நீ தரும் ஆசீர்வாதம் எல்லாம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சீர்படுத்த, சிறப்பாக்க உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் போகிற இடத்துல எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் நம்பட்டும், கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்களா? திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற எல்லா இடத்திலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எல்லா பலவீனத்தையும் நீக்கும், எல்லா குறைவையும் நீக்கும், எல்லா பிரச்சனையும் மாற்றும். அந்த ஆசீர்வாதம் எங்க மேல நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஆண்டவர் அசட்டை பண்ணாதபடி அந்த ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு விரும்பி தெரிந்து கொள்கிறவர்களாய் எங்களை நீர் வழி நடத்தும். இந்த சத்தியத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.